பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா கவனிக்கணும். கவனம் தான் ரொம்ப முக்கியம் என்பது நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறோம். கவனம் தான் நம்மளை சிந்திக்க தூண்டும். அதுவும் உள்ளத்தால கவனிக்கும் போதுதான் சிந்தனை தூண்டக்கூடியதா மாறும். இந்த ஜும்மா நாளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அது புனிதமான நாள் அப்படிதானே? ஜும்மான்றது புனிதமான நாள். அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்கு. என்ன ஒரு விஷயத்த புனிதமான நாள்ல அல்லாஹ்தாலா என்ன செய்வாங்க? இப்ப ரமலான்ல எல்லாம் புனித ரமலான்னு சொல்லி சொல்றோம். எக்ஸ்ட்ரா எல்லாம் தொழுவுறோம் அப்படிதானே? தராவை எல்லாம் தொழுவுறோம், எக்ஸ்ட்ரா நோம்பு பிடிக்கிறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்குது இல்லையா? ஒரு புனிதமான மாசம் எக்ஸ்ட்ரா தானே செய்யறோம். நம்ம இங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணுமே இல்லை, குறைஞ்சுதான் இருக்குது புனிதம். சரியா? இங்க புனிதத்துல இப்படி இருக்குது. அதே புனிதமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் கியாமத்து நாள்னு சொல்லிட்டு. இப்போ கியாமத்து நாள் புனிதமான நாளா? எல்லாருக்கும் புனிதமான நாள். அப்போ வெள்ளிக்கிழமை புனிதமான நாள். அது கூட அழியறதுக்குள்ள நாள். எல்லா உலகத்துல உள்ள எல்லா படைப்பினங்களும் என்ன செய்யுதா? அதுக்குதான் பயப்படுதா? அப்படின்னு போகும்போது உலகம் அழியறதுன்றது புனிதமான நாள் தானே? கடைசி நாளா? புனிதமான நாளா? அப்ப புனிதமான வெள்ளிக்கிழமை புனிதமா சொல்றதுக்கு காரணம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களாலதான் நாங்கெல்லாம் இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டோன்னு சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதுனால புனிதமான நாள் தான். என்ன அதான் அந்த புனிதத்துல என்ன பண்ண போறீங்க? புனிதமான நாள்ல என்ன ஞாபகம் வருது? எல்லா நாளும் எப்படி இருக்குமா? அப்படிதான் கொஞ்சம் விவாதம் குறைஞ்சிருக்கு. 6 நாள்ல அங்க ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 6 நாள்ல குறையில, 7 நாள்ல குறைஞ்சு 7 நாள்ல வாரத்துக்கு 6 நாள் ஆக்கி விட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரு நாள் புனிதமான நாள் என்பதாக சொல்றோம். அதனாலயே நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு தயாரிப்பு செய்யறோமா? எதுக்கு? மூத்தாகிறதுக்கு தயார் நிலையில கியாமத்து நாளினுடைய அடையாளத்துக்காண்டி வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் சுருமாலாம் போட்டு என்ன செய்யறோம்? ஜும்மாக்கு போறோமா? ஆனா அல்லாஹ் அழிச்ச நேரம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலை நேரம் தான். அந்த காலையில பாத்தீங்களா ஜும்மா தொழுவுற நேரத்திலேயே அழியும். ஜும்மா நாள்லதான் அழியும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சும்மா தொழுவு வரும்போது அழியும். கேள்விப்பட்டேன். சலாம் கொடுத்தானா சலாம் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஒரு சலாம் குடுக்கறானா குடுக்கலையான்னு கேள்விப்பட்டேன். அமெரிக்காவில தூங்கிட்டு இருப்பாங்களா? அமெரிக்காவில உள்ளவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, சவுதியில உள்ளவங்க காலையில இருப்பாங்க. எங்க சலாம் வாங்கும் போது அழிய? எங்க சலாம் கொடுக்கும் போது அழிய? இந்தியாவில சலாம் கொடுக்கும் போதா? அமெரிக்காவுக்கு ஹிந்தி வரும்.
நம்ம அமெரிக்காக்கு இந்தியா இந்தியா நம்ம காலையில இருந்துன்னா அது நாம் முந்தின நாள்ல இருப்பாங்க இல்லையா? பிந்தின நாள் தானே இருப்பாங்க. பிந்தின நாள் தானே இருப்பாங்க. இல்ல 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 இல்ல, நம்ம தான் முந்தி இருக்கிறோம். ஏன்னா மலேசியா இந்த நம்மளை விட முந்தி இருக்காங்க. இந்த பக்கம் தான் நம்மளை தாண்டி தான் அங்க போவோம். நம்மளுக்கு வந்த பின்னாலதான் அவங்களுக்கு வரும். நம்ம தான் முதல்ல அழிவோம். அப்புறமா மலேசியாவில் உள்ளவங்க அதுக்கு நம்மளுக்கு முந்தியே அழிஞ்சிரும். எப்பதான் ஜும்மா நாள்ல எப்பதான் அழிவு வரும்? விடியகால வந்தாதான் கரெக்டா இருக்கும். விடியகால வந்தாதான் கரெக்டா இருக்குமா? அப்போ அவங்க சாயங்காலத்துல இருப்பாங்க. உடனே போயிடாதுல்ல அப்படி ஆமா. இல்ல உடனே போயிடாது. ஜும்மா நாள் வந்திருக்காதுங்க அவங்களுக்கு. நம்மளுக்கு வரும்போது அவங்க வியாழக்கிழமை சாயங்காலத்துல இருப்பாங்க. நம்மளுக்கு ஜும்மா நாள் காலையில அப்படின்னா சாயங்காலத்துல இருப்பாங்க. வியாழக்கிழமை சாயங்காலத்துல. அமெரிக்கால எப்ப அழிவா எல்லாம் வெள்ளிக்கிழமை நைட்ல இருக்கு. புனிதமான நாளா இல்லையா? புனிதமான நாள் தானே. எல்லாரும் பாத்தீங்களா, ஜும்மா நாள் கியாமத்து நாளைக்கு புனிதமா என்ன செய்யறாங்க பாத்தீங்களா? அப்ப எல்லாருடைய நிலைமை எப்படி இருக்குது? தயார் நிலையில இருக்குது. புனிதமான அந்த விஷயத்துக்கு தயார் நிலையில தான் இருக்கிறோம்னா இதுக்குதானே புனிதமான நாள்னு சொல்லப்பட்டு இருக்குது. பாத்தீங்களா, நம்மளுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத புரியணும். நம்மளுடைய நிலைகள் எந்த நிலைமையில நாமோ நம்மளுடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறோம். ஒரு விஷயத்த ஒரு புனிதம் என்பதாக சொல்றோம். அதுல அல்லாஹ் தஆலா ஏன் எதுக்கு இந்த விஷயத்த நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்றதனுடைய புரிதலே இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை எதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் நம்மளுக்கு அமைச்சு தந்திருக்கிறான் அப்படின்ற எந்த புரிதலும் இல்லாத நிலைமையில நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. அதனாலதான் அந்த மக்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்பயுமே எல்லா நிலைகளிலுமே இந்த புனிதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை புனிதமான முறையில இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க எல்லா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நன்மையான காரியங்களை செய்யறாங்க. எல்லாமே நன்மையான காரியங்களை செய்யறாங்க. இந்த நன்மையான காரியங்களை நிறைய செஞ்சவங்க ஒரே ஒரு வார்த்தையில ஒரு கெட்டதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு நன்மையான காரியத்தை வச்சு யாரும் பேச மாட்டாங்க. அவங்க புனிதமிக்கவங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. இவங்க இவ்வளவு புனிதமான காரியங்களை செய்யறாங்க, இவ்வளவு நல்ல காரியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான். ஆமா, இப்ப கூட பாருங்க, நீ எல்லாம் இது செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, குணங்களை தானே சரி செய்யணும், இப்படி எல்லாம் சொல்றீங்க. நீங்க போயிட்டு யாருக்கிட்டயா போயிட்டு என்ன செய்ய கோவப்பட்டு பாருங்க, பெருசா பேசுறாங்க. என்னதான் இவங்க ஃபுல்லா பேசுறாங்க, இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்யறாங்க? மொத்தமா சேர்த்து சொல்லிடுவாங்க. இந்த குரூப் என்னது அப்படி எல்லாம் யாரையும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா என்ன செய்யறாங்க? இவங்ககிட்ட கோவப்பட்டு என்ன செய்யறாங்க? அவங்க கிட்டே வாழ்க்கை இல்லை அப்படின்னு மொத்தமா சேர்த்துருவாங்க. ஒருத்தவங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்காக வேண்டி எதை எடுத்துக்குவாங்க? கரெக்ட் தான் பை, கரெக்ட் தான் பை, கரெக்ட் தான். பாத்தீங்களா, உங்களுக்கு மட்டும் தான் அடிச்சிருக்குது, அங்கதான் கரெக்ட். தெரியுதா? இதுதான் ஒரு சின்ன விஷயம். இப்போ இந்த மார்க்கம் எங்க இருக்குதுன்னு தெரியுதா? நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க அமல்கள் செய்யுங்க, எவ்வளவு வேணாலும் நீங்க என்ன செய்யுங்க, அற்புதமா நன்மையான காரியங்களை செய்யுங்க. ஒரே ஒரு குணம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அவங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. புனித தன்மைக்கு உண்டான இழுக்கு அதுல வந்துடும். சரி செய்ய வேண்டியது எது? இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கவாசி என்பதாக சொல்லப்பட்டு போய் பார்த்தாங்களே, அவங்க கிட்ட என்ன அமல்கள் இருந்துச்சு? என்ன அமல்கள் இருந்துச்சு?
பெரிய வணக்க வழிபாடுகள் ஒண்ணுமே இல்லை. சாதாரண ஒருத்தவங்க செய்யற மாதிரிதான் அவங்ககிட்ட வணக்கம் இருந்துச்சு, அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருந்துச்சு. ஆனா ஒருத்தவங்களை பார்த்து கூட அவங்க இதுவரைக்கும் தப்பா நினைச்சதே இல்லையா. புனிதம் எங்க இருக்குதுன்னு தெரியுதா, மார்க்கத்தை எங்க பாதுகாக்கணும்னு தெரியுதா. ஒரே 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 ஒரு வார்த்தையில தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவ்வளவு பெரிய நன்மையான காரியம். இதுதான் இந்த நன்மையெல்லாம் நாளைக்கு தூசி போல பறந்துடும் அல்ல சொல்றானே, இங்கேயே பறக்கும், இங்கதான் பறந்துடுவேன். நீங்க என்னதான் நல்லமல் செய்யுங்க, நல்லவன் சொல்ல முடியாது. அவங்க ஒரே ஒரு தெருவில் போகும்போது யானையா திட்டிட்டு போவாங்க, முடிஞ்சு போச்சு. பெருசா என்ன தொப்பி போட்டு என்ன பெருசா தொழுதுட்டு அடையிறானா. ஒரு எதை சரி செய்யணுமோ அதை இழந்துட்டோம் பார்த்தீங்களா. கேவலமான காரியத்தை கூட செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு மார்க்கத்தை பழக்கி விட்டோம். ஆனா எதை 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 என்ன மார்க்கம் புனிதமானது, அல்லாஹால தந்த இந்த மாதம் புனிதமானது, இந்த நாள் புனிதமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா, ஜும்மா நாள் எங்க நின்று பேசினாங்க, அரஃபா மைதானத்துல நின்று பேசினாங்க. இந்த நாள் புனிதமானது, இந்த மாசம் புனிதமானது, எல்லாமே அப்ப புனிதமான ஒண்ணு அல்லாஹால நம்ம கையில தந்திருக்கிறா. இந்த புனிதத்தை பாதுகாக்கிறது யாரு? சிந்திச்சு பாருங்க. எல்லாராலையும் கோவப்பட முடியும், எல்லாராலையும் கோவப்பட முடியும். கோவப்படுறதுக்கு என்ன வேணும்? பாவம் எல்லாராலையும் செய்ய முடியும். பாவம் எல்லாராலையும் அல்ல, யாருக்கெல்லாம் சக்தி கொடுத்துருவோம், எல்லாராலையும் செய்ய முடியும். செய்ய முடிஞ்சதை நான் செய்யறதுக்கு பேரு புனிதமா? இதை போய் மார்க்கம் என்பதாக பரப்புறாங்க. நீ இப்ப என்ன வேணாலும் செய்ய, அல்ல மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாராலையும் செய்ய முடிஞ்ச காரியம். அல்ல கோபத்தை விழுங்குன்னு சொல்றான். பாவம் செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும், கண்ணுக்கு முன்னால பாவம் இருக்கும், ஆனா நீ செய்யக்கூடாது, என்னுடைய கட்டளை என்பதாக சொல்ற. எது புனிதம்? அல்லாவுடைய வார்த்தையை புனிதமா மாத்தணும் அப்படின்னு சொன்னா நான் இந்த புனிதத்துக்குள்ள வரணும். எதை சரி செய்யணும்? எல்லாம் இன்னைக்கு ஏட்டுல உள்ளதும் எழுத்துல உள்ளதும் இத நாம சொல்லிக்கிட்டோம். என்னது, என்ன கல்வி எடுத்துக்கிட்டோம். எதுல இருந்து? ஏட்டுல இருந்து நாங்க என்ன பண்ணிக்கிட்டோம், இதை நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயால சொல்லிக்கிட்டோம். என்ன பண்ணிக்கிட்டோம்? ஏட்டுல நாங்க என்ன பண்ணிக்கிட்டோம், இருக்கிறத நாங்க சொல்லிக்கிட்டோம், நாங்க கற்றுக்கிட்டோம். இது போதும். இது எங்களை பாதுகாத்துருமா நாளைக்கு மறுமையில? நபிமார்கள் வந்ததெல்லாம் எதை சரி செய்வான்? குணங்களை சரி செய்யறதுக்கு. நல்லா பேசுறான். குணத்தை எப்படி வேணாலும் கேவலமாக்கிக்கிட்டு, எவ்வளவு வேணாலும் இழிவா மாத்திக்கிட்டு, என்ன வேணாலும் அநியாயம் பண்ணிக்கிட்டு, எவ்வளவு வேணாலும் தப்பு செஞ்சுட்டு, எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணிக்கலாம். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த நம்ம விளங்க வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லாஹ்தாலா தந்த இந்த மார்க்கம் புனிதமானது. அந்த மார்க்கத்துல நான் என்ன செய்யணும்? இந்த மார்க்கத்தை புனிதமா காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பா இருக்குது. இந்த மார்க்கம் புனிதமானது அப்படின்றத காட்டுறதுக்கு என்னங்க இருக்குது? நீங்க காலங்காலமா தொழுவுங்க, உங்களை பார்த்து யாராவது ஒருத்தவங்க நேர்வழிக்கு வந்துருவாங்களா? நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல நீங்க எதை வேணாலும் செய்யுங்க, உங்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்துருவாங்களா? இல்ல புனிதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துருவாங்களா? புனித தன்மைக்குள்ள வந்துருவாங்களா? அப்போ இங்க ஒருத்தவங்க வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட நான் புனிதமான முறையில் நடந்து காட்டணும். இதுதான் முடியாத காரியம். எல்லாராலையும் தொழுதெல்லாம் சில அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செஞ்சிடலாம். ஆனா இந்த குணங்களை சரி செய்யறது இருக்குது எவ்வளவு பெருசு. சொன்னாங்களா இல்லையா, ஒரு மலைகள் நகருமா, அது நகர்ந்துகிட்டு தான் இருக்குதான். அப்ப மலைகள் நகர்றதை விட பயங்கரமானது ஒரு குணங்கள் மாறுறது இருக்குதே, ஒரு மலைகள் நகர்றதை விட
கடுமையானது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த நமக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வைக்கிறாங்க. அப்போ இங்க நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்ன, அந்த குணங்களை சரி செய்யறதுக்காக வேண்டி பாடுபடுறது இருக்குது. இதுதான் என்னது, புனித தன்மைக்கு அடையாளம். அப்ப எல்லா மக்களுக்கிட்டையும் எதுதான் வரணும் ஏங்க? இதே 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 விஷயத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுறதுக்கு முன்னால உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருந்துச்சு? இங்க வந்து நீங்க என்ன தொழுவுங்க, நோம்பிடிங்க, குர்ஆன் ஓதுங்க, சிக்கிர் செய்யுங்க, இதெல்லாம் ஏதாவது ஒரு 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 அமல சொன்னமா உங்களுக்கு? அப்போ இதுக்கு முன்னால உள்ள வாழ்க்கையில என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்குது உங்களுக்கு? முன்னால உள்ள நிலைமை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? தொழுதா போதுச்சு. அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு, மனநிலை எப்படிங்க இருந்துச்சு? எல்லாம் அசிங்கமான நிலைமையில, அருவருப்பான நிலைமைகள்ல, இன்னும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தானே இருந்துச்சு. சாதாரண நிலைமையில இன்னும் யாருக்கிட்ட கோவப்பட்டாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் பெரிய காரியமா? வீட்டுல எங்கேயாவது நிம்மதின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சா? யாருக்கு யாரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்துச்சா? எது எது அற்புதமானது? இந்த குணத்தை தான் சாகடிச்சிட்டோம். பாத்தீங்களா, ஷைத்தான் நல்லது போல காட்டி நாசமாக்குவான். ஷைத்தான் நல்லது போல காட்டுறது இன்னைக்கு பாத்தீங்களா, அக்கீதா எவ்வளவு பெருசா குணத்தை சாகடிச்சாச்சு. இந்த அக்கீதா தான் நாளைக்கு மறுமையில காப்பாத்தும் அப்படின்னு போட்டான். குணங்களை சரி செய்யறதுக்கே நபிமார்கள் எல்லாம் அனுப்பினதே எதுவா? குணங்களை சரி செய்யறதுக்கு தான். கட்டடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தோட சொன்னாங்க. ஒரு ஒரு அழகான ஒரு கட்டடம், எல்லாரும் பிரியப்படக்கூடிய ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தை வந்து எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு போனாங்க. எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரசிச்சு, இது அவ்வளவு அற்புதமானது, அவ்வளவு விரும்பத்தக்கதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரசிச்சுட்டு போனாங்க. ஆனா ஒரே ஒரு ஓட்டை மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணாங்க. அது மட்டும் குறையா இருக்குது, வேற எந்த குறையும் இல்லை. அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. அதை மட்டும் அடைச்சிட்டா அந்த ஓட்டை நான் தான், நாங்க அந்த செங்கல் நான் தான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு வந்தாங்க. குணம் என்ற கட்டிடம். எல்லாரும் விரும்பக்கூடியது எதுங்க? நீங்க காலங்காலமா தொழுது இருந்தாலும், காலங்காலமா வணங்கி கொண்டு இருந்தாலும், ஒரு குணம் கெட்டு போச்சுன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? நீங்க இவ்வளவு நாள் வணங்கின வணக்கத்தை வச்சு என்ன செய்ய மாட்டாங்க, முடிவு பண்ண மாட்டாங்க. அப்போ மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு எதை சரி செய்யணும்? அப்ப அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீங்க, நீங்க பெரிய தொழுகையாளியா இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. பெரிய வணக்கசாலியா இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னானா? என்னங்க வணக்கம்னா என்னது? நான் பார்த்தோம் வணக்கம்னு சொன்னா, இதுக்கு வச்சதுனால வணக்கம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். வணக்கம்ன்றது என்னது? என்னங்க வணக்கம்னா என்னங்க? குதிரையை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படிதானே? குதிரையை பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னா அப்படின்னு சொன்னா, குதிரை என்ன பண்ணிச்சு? மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள் என்பதாக சொல்றதுக்கு குதிரையை பயன்படுத்தினான். குதிரை என்னங்க பண்ணிச்சு? குதிரை என்ன பண்ணிச்சு? மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள். பாத்தீங்களா, என்னதான் நீங்க வணங்கினாலும் குதிரை கிட்ட என்ன வணக்கம் இருந்துச்சு சொல்லுங்க. எஜமானுடைய விசுவாசியா இருந்துச்சு. எஜமானுடைய விஷயத்துல அது என்ன இல்ல, சிந்திக்கிற அறிவே இல்லாத போனாலும் இந்த எஜமானனுக்கு நான் எப்படி நடக்கணும்ன்ற நல்ல குணம் இருந்துச்சா? நன்றி. அதான் குணம் கெட்டு போனாதான் என்னது, நன்றி கெட்டவர்கள் சொல்லுவாங்க. இது கூட என்ன செய்யல, நான் இவ்வளவு செஞ்சது கூட உன்னால விளங்க தெரியல அப்படின்னா, இந்த குணம் கெட்டு போகும்போதுதான் என்னது, நன்றி கெட்டவர்கள் அப்படின்னு. இந்த நன்றி விசுவாசம் கூட தெரியலன்னு. அதுக்கு எல்லாம் பயன்படுத்தக்கூடியது குதிரையை, அதுதானே? குதிரையை பயன்படுத்தி தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நன்றி கெட்டவர்கள் என்பதாக நம்மளை பார்த்து சொல்றான். குதிரை என்ன வணங்கிச்சு இப்போ? சரி, இவங்க அல்லாஹ்வுடைய கடமையை செய்யாதவங்களா? இந்த நன்றி கெட்டவர்கள் அல்லாஹ் தஆலா சொன்னானே,
மனிதர்கள் நன்றி கெட்டவன் சொன்னானே, வணங்காதவங்களை பார்த்தா சொன்ன, அல்லாவையே தெரியாம வணங்காம இருக்கிறாங்களா அவங்கள பார்த்தா சொன்ன. பாத்தீங்களா, இங்க வணக்கத்துக்கு மேல அல்லாஹால வச்சிருக்கக்கூடிய அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல அல்லாஹ்வுடைய மன்னிப்பினுடைய வாசல் திறந்தே இருக்கும். ஆனா ஒரு தாய் கிட்ட எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு தெரியாம தாய என்ன பண்ணீங்க, சீன்ற ஒரு வார்த்தையை சொன்னா நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன். அல்லாஹ் எங்க இருக்கிறான், நான் அக்கீதாவோட பெஸ்ட். நான் என்ன பண்ணிட்டேன், தாய என்ன செஞ்சிட்டேன், ஒதுக்கி தள்ளிட்டேன். அல்லாஹால எங்க செக் வைக்கிறான் தெரியுதா, இதான் செய்ய முடியாது. ஒரு தாயை சீன்னு சொல்லிட்டு என்ன செஞ்ச, முகம் துளிக்க வச்சுட்டீங்க. உங்களை பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்பட்டா ஹஜ்ஜு உம்ராவும் நீங்க வணக்கம். வணக்கம் எங்க இருக்கு தெரியுதா, ஹஜ்ஜு உம்ராவும் என்னதுங்க, வணக்கம் தானே. ஒரு தாயை நீங்க பார்க்கும்போது அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்க, உங்களை பார்க்கும்போது அவங்க பூரிப்படைஞ்சாங்க, சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஒரு தாயை நீங்க பார்க்கும்போது அந்த தாயை சந்தோஷம் அடைஞ்சாங்க. என்ன பண்ணாங்க, சந்தோஷம் அடைஞ்சாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செஞ்சு நன்மை கிடைச்சிடும், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட. நீங்க போனா கூட என்ன பண்ண முடியாது, உள்ளத்தை அவ்வளவு பரிசுத்தமா வச்சிருந்தா மட்டும்தான் அது நடக்கும். வணக்கம் எப்படி கிடைச்சிச்சு, வணக்கம் எப்படி கிடைச்சிச்சு. நீ சீன்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க முகம் சொல்லிச்சுட்டா அல்லாஹ் உன் மேல என்ன பண்ணுவான். நீ பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் ஒரு தாயை பார்த்து சீன்ற அவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி நடந்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா உன் வணக்கத்தெல்லாம் தூக்கி போட்டுருவான்ல. நீ என்ன ஆக்கிதான் அவ்வளவு வேணாலும் இது தூக்கி எரிஞ்சிருவான்ல. என்னங்க வணக்கம் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்ன, ஒரு ஹஜ்ஜும் உம்ராவும். இப்போ இன்னொரு முறை பார்த்தாலுமா, இன்னொரு முறை பார்த்தா அதே ஹஜ்ஜு உம்ரா செய்ய என்ன செய்யும். இது மாதிரி ஒரு நாளைக்கு 100 முறை அவங்கள சந்தோஷப்படுத்தினீங்க, அப்பயும் என்ன கிடைக்கும். எங்கேயோ போயிட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு ஒண்ணும் இல்லாம வர்றதுக்கா, இங்க யாரு இருக்கா, சொர்க்கம் எங்க இருக்குதா, எங்க இருக்குதா. நீ காலை என்ன காலை பிடிச்சு அமைக்கிறீங்க. பாத்தீங்களா, தாயின் காலடியில தான் என்ன இருக்குதா, நம்மளுக்கு அங்கதான் வெறுப்பே இருக்குது. தாயை தான் என்ன செய்வோம், வேலைக்காரி மாதிரி பயன்படுத்துறது யார மட்டும் சொல்லுங்க. வீட்டுல வேலைக்காரி மாதிரி பயன்படுத்துறது யார, கொண்டாட்டிக்கிட்ட வேலை நடக்குமா, கொண்டாட்டிக்கிட்ட வேலை நடக்குமா. இதுக்கு பேரு உரிமையா. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப வணக்கம் அப்படின்றது ஒரு தாய சீன்னு சொல்லக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா அல்லாவுடைய கட்டளை இதான் வணக்கம். என்னங்க, அல்லாவுடைய கட்டளை எங்க இருக்குதோ அது வணக்கம். எனக்கு செய்ய வேண்டியதுல நான் எல்லா விஷயத்திலயும் நான் என்ன பண்ணுவேன், ஓப்பன்ல வச்சிருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் என்ன பண்ணிடுவேன். அப்ப இது என்னது, ஒரு தாய்கிட்ட எப்படி நடக்கணும்ன்றது அல்லாவுடைய கட்டளை. இது என்னது, வணக்கம் இல்லை. இதை தூக்கி எறிஞ்சிட்டேன், அல்லாவுடைய கட்டளையை தூக்கி எறிஞ்சிட்டேன். இன்னொருத்தவங்களோட எப்படி நடக்கணும் அதை தூக்கி எறிஞ்சிட்டேன். எடைகள்ல மோசடி செய்யக்கூடாது, தூக்கி எறிஞ்சிட்டேன். இதெல்லாம் வெளிச்சம், இதான் பிரகாசம். உங்களுடைய உள்ளம் பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க உங்களுடைய உள்ளத்தை பிரகாசம் அடைய வைக்கும். இதுக்கு முன்னால ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்களே அது இருட்டான ஒரு வாழ்க்கை தானே. பாவத்தை செஞ்சுக்கிட்டு தைரியமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு காலங்காலமா தொழுதுகிட்டு இருந்தோம், காலங்காலமா அமல் செஞ்சுட்டு இருந்தோம், எல்லா விஷயமும் இருந்துச்சு. வீட்டுல நெருக்கடி, உள்ளம் இருட்டு, எங்கேயாவது வெளிச்சம் இருந்துச்சா, பிரகாசம் இருந்துச்சா, எங்கேயாவது நெருக்கடி இல்லாம இருந்துச்சு. அப்படிதான் நாங்க நெருக்கடியில தானே வாழ்ந்தோம். அப்ப உள்ளம் எப்படி இருந்துச்சு, இருட்டடைஞ்சு போய் தானே இருந்துச்சு. வெளிச்சம் வந்துச்சா, வெளிச்சம் வரும்போது பாத்தீங்களா இன்பம் கிடைக்குது. பாத்தீங்களா என்னங்க, ஒருத்தன் சொல்றாங்க சாப்பிட போகும்போதும் இன்பமா இருக்குது, நினைச்சு பார்த்தா இப்படி ஏதாவது ஒண்ணு இது அப்படியே அல்லாவுடைய விஷயத்த அப்படி நினைச்சு பார்த்தா எனக்கு அல்ல இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அவ்வளவு இன்பமா இருக்குதான். இப்படி எல்லாம் அவனுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படி பிரகாசம் வருதான். என்ன செய்யறதுன்னே தெரியலையா, எப்படி கொண்டு போய் சேர்க்கறது மக்கள்கிட்ட அப்படின்ற தவிக்கிறாங்க. தெரியுதா எது வெளிச்சம்.
காலங்காலமா வணங்கி கொண்டிருக்கும் போது வெளிச்சம் இருந்துச்சாங்க. அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல வணக்கம் சொல்லிட்டு செஞ்சு கொண்டிருந்தோமே, வணங்குவதற்காக வேண்டி மட்டுமே தவிர வேற எதுக்கும் படைக்கல. நாங்க வணங்கினோமே, என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். இருட்டு அடைஞ்சு போய் தானே இருந்துச்சு உள்ளம். என்னங்க, பாவத்தை செஞ்சுட்டு இருட்டா தானே வச்சிருந்தோம். இருட்டுல இருக்கும்போது என்ன தெரிஞ்சு? தடுமாற்றம் தானே இருந்துச்சு. என்ன சேர்ந்து புலம்பி இப்படி ஆயிடுச்சு, இது வந்துருச்சு, புலம்பு தானே செஞ்சோம். வரும்போதெல்லாம் ஒவ்வொன்று வரும்போதெல்லாம் என்ன செஞ்சோம்? இடி விழுந்த மாதிரி இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பு தானே செஞ்சோம். அல்லாவையே திட்ட தானே செஞ்சோம். நான் அவனுக்கு என்ன குறை வச்சேன்? நான் தகஜ தொழுவலையா? நான் என்ன 5 நேரம் எல்லாரும் எப்படி எப்படியோ தொழுவு, நான் கரெக்டா தொழுவலையா? யாரெல்லாம் என்ன மட்டும் எப்படி பார்த்து பார்த்து செய்யறேன். தொழாத வட்டி வாங்குறான், நல்ல ஜாலியா என்ன செய்யறான்? 100 வீடு 200 வீடு வாங்கி போட்டு ஜாலியா அவன் மட்டும் ஜாலியா இருக்கிறான். நான் என்ன பண்ணேன்? வட்டி வாங்குறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறானா? அவனை மட்டும் அல்ல நல்ல மாதிரி வச்சிருக்கிறான். நான் என்ன பண்ணேன்? நான் தகஜத்தெல்லாம் தொழுதே அல்ல, என்ன மட்டும் பார்த்து பார்த்து செய்யற. புலம்பினீங்களா இல்லையா? புலம்பினுமா இல்லையாங்க? இவ்வளவு பெரிய நெருக்கடி எங்க வந்துச்சு? வெளிச்சம் இல்லாம போச்சு இல்லையா? அவ்வளவு பெரிய இபாதத், இவ்வளவு பெரிய வணக்கம் உங்களை என்ன செய்யல? வெளிச்சமாக்கல இல்லையா? என்னங்க, இருட்டடைய தானே செஞ்சிச்சு. அல்லாவையே குறைபாக்க தானே தெரிஞ்சு. பிரகாசமான் அல்ல 100 சமாவாத்தி வல்லார்லன்னு சொல்றான். யாரு? பிரகாசமானவன் சொல்லிட்டு. இந்த மார்க்கம் பிரகாசமானது, ஊதி அணைக்க முடியாதுன்றான். அப்படிப்பட்ட பிரகாசத்துல இருந்துகிட்டு என்ன சொன்னோம்? அல்லாவையே இருட்டா பார்த்தோம். என்னங்க, இருளும் ஒரு அத்தாட்சி. இப்ப முன்னால உள்ள வாழ்க்கை, நமக்கு முன்னால உள்ள வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அது இருட்டு. திரும்ப போறதுக்கு மனசு வருதா? திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ள திரும்ப போறதுக்கு மனசு வருவாங்க. வெளிச்சத்துக்கு வந்துட்டு திரும்ப இருட்ட பத்தியே தெரியுது. நியாயமா? சில மக்கள் அழுகுறாங்க. எவ்வளவு பெரிய நான் என் குடும்பத்தோட, என் பிள்ளையோட, என் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அந்த டிவியில வரக்கூடிய அசிங்கத்தை எல்லாத்தையும் உங்க சொல்லிக்காம அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்போ அல்ல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு நிலை இப்ப எனக்கு விளங்கும் போது, இவ்வளவு அருவருப்பான காரியத்தை எல்லாரோடையும் சேர்ந்து இப்படி உட்கார்ந்து பார்த்தது எனக்கு எவ்வளவு பெரிய கூச்சமா இருக்குது. எவ்வளவு பெரிய கூச்சத்தன்மை எப்போ வருது? இந்த பிரகாசம் வரும்போது அந்த ஒளியும் தானே பார்த்தது. 2 ஒளி தானே அங்க நடந்துச்சு. காதுல ஒரு ஒளி கேட்டுச்சு, கண்ணுல ஒரு ஒளி வந்துச்சு. 2 ஒளி தானே அதுல இருந்துச்சு. அந்த 2 ஒளியும் என்ன செய்யல? அப்ப உள்ளத்துல ஒளி வந்த உடனே அது அவ்வளவு பெரிய கேவலமா, இவ்வளவு பெரிய அசிங்கத்தையே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் தெரியும் வெளிச்சம் எது. பகல் போல பிரகாசம் தான். இந்த பிரகாசத்தை போய் எல்லாரும் விரும்ப மாட்டேன்றாங்க. அல்ல எங்க கூப்பிடுறான் தெரியுதா? அல்ல எங்க கூப்பிடுறான்? அல்ல கூப்பிடுறது எங்க? இவ்வளவு பெரிய அற்புதமான, இவ்வளவு அழகான ஒரு பிரகாசத்தின் பக்கமா, வெளிச்சத்தின் பக்கமா, பகல் போல உள்ள அல்ல மார்க்கத்தை தந்திருக்கிறாங்க. நீங்க இருட்டுல வாழ்றதுக்கு பிரியப்படும். அதனாலதான் பாருங்க, வாலிப கூட்டம் எங்க இருக்குது? இருட்டுல. வெளிச்சத்தை பாக்குறதுக்கு இருட்டுல. என்ன வாலிப கூட்டம் எங்க இருக்குது? இருட்டதான் தேடுது. ஏன்? உள்ளத்துல பிரகாசம் இல்ல, அதனால எங்க தேடுது? எதை தேடுது? இருட்டுல போய் வெளிச்சத்தை தேடுது. கிடைக்குமா? சாவல் கிடைக்குமா? இருட்டாக்கிறோம். கூட கொஞ்சம் இருட்டை தேடுறதுக்கு தான் இருட்டுக்கு போறாங்க, தெரியுமா? ஆனா அங்க வெளிச்சம் இருக்குது. எது வெளிச்சம் இருக்குது? செல்போனுடைய வெளிச்சம் இருக்குது. ஆனா இருட்டு அடைய வைக்கிறதுக்கு தான் என்ன செய்யறாங்க? இருட்டை தேடி போறாங்க. வாலிப கூட்டம் எல்லாம் எங்க போகுது? இருட்டை நோக்கி போகுது. நீங்களும் நானும் என்ன வேணாலும் செஞ்சாலும், அல்ல வானத்தின் முகடு அளவுக்கு செஞ்சாலும் 100 குலம் என்ன 1000 குலம் பண்ணாலும் அல்ல யாரு? விசாலமானவன். எதுல? நீ நம்ம அவனை ஒடுக்கிறது.
வழிகாட்டுறது சூப்பர் தானே, நல்ல வழிகாட்டுதல் தானே. நீங்க எல்லாம் நல்ல நல்ல நிலைமைக்கு தானே வருவீங்க. நல்ல வழிகாட்டுதல். நல்ல அருள் செய்வானாக. நல்ல வழிகாட்டுதல். யாருக்கு எதிரா தெரியல, யாருக்கு எதிரா செய்யறோம் இல்ல, அல்லாவுடைய மார்க்கத்துல ஒரே ஒரு நன்மையை நீங்க ஏவினீங்க அப்படின்னா அது உங்களுடைய மௌத்துக்கு பின்னாலையும் பிரகாசமா உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். கபரை பிரகாசம் அடைய வைக்கும், அது வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தவங்க உங்களுடைய பேச்சை கட்டு ஒருத்தவங்க பாவம் செஞ்சா அப்படின்னா அந்த தீமையை பரப்பினதுக்காக வேண்டி உங்களுடைய கபரு வெளிச்சத்தை தூக்கிரும். இவன் செஞ்ச பாவம் எல்லாம் யார் சமப்பா? அது உள்ள பயம் இருந்துச்சுன்னா சொல்ல முடியுமாங்க? இரையச்சம் இருந்துச்சுன்னா மக்கள் நீ என்ன வேணாலும் பாவம் செஞ்சா நல்லா மன்னிப்பான் சொல்ல முடியுமாங்க? பாவத்துல இருந்து மக்களை பாதுகாக்கிறது என்னங்கம்மா இருக்கும். ஏற்கனவே அசிங்கத்துல இருக்கிறான், அசிங்கத்துல இருக்கு. நீ என்ன வேணாலும் அசிங்கத்துல இரு, என்ன செய்வான்? அங்கே வச்சு நல்ல தண்ணி எல்லாம் ஊத்திடுவான். அசிங்கம் போகுமா? வெளியே தூக்கி எடுத்து குளிப்பாட்டல. நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க, பாவம் செய்யுங்க அல்ல மன்னிச்சிருவான், பாவம் செய்யுங்க அல்ல மன்னிச்சிருவான்னு தைரியமா சொல்லக்கூடிய மக்கள் சரியா? பன்றிகறி தின்னுங்கன்னு சொல்லுவாங்களா? பெரிய ஒண்ணு பாவம் கிடையாது, அது ஹராம் தானங்க. பன்றிகறி தின்னுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அல்ல மன்னிச்சிருவான் சொல்லுவாங்க, சொல்ல முடியுமா? திண்டு தபத்தை அப்படி சொல்லிக்கலாம் தானே. தின்னாலும் என்ன செய்யும்? என்ன அதை விட இது பரவாயில்லைங்க. எதை விட ஒருத்தவங்களுக்கு நீங்க பாருங்க, பன்றி கறியை நீங்க தின்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அல்லாவுக்கு உண்டான விஷயம் இது. அல்லாஹ் நினைச்சா மன்னிக்கிறதுக்கு தகுதியானவன். இந்த வார்த்தையை என்ன இந்த வார்த்தையை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அன்சாரி பன்றி கறி திங்க சொன்னாருன்னு சொல்லிடக்கூடாது, இப்படி செஞ்சிருவானுங்க. கெட்ட புத்தி வருதான், கட்டிங் ஃபிட்டிங் பண்ணிடுவாங்க. எதுக்கு சொல்றன்றது புரியணும். பன்றி கறி சாப்பிட்டதுன்றது ஹராமா, நல்லா ஹராமாக்கின ஒண்ணு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கும் உங்களுக்கு உண்டான விஷயம், அப்படிதானே? ஆனா அததாங்க பன்றிகறியை சாப்பிட சொல்லி நம்மளா சொன்னோம், உதாரணப்படுத்துறோம். இப்படி சொல்ல முடியுமான்னு கேக்குறோம். ஒரு பன்றிகறின்றது அல்லாவுக்கும் அவனுக்கு உண்டான விஷயம் தான். அதை சாப்பிட்டா அவன் தான் பொறுப்பாளி, சரியா? இதனால இன்னொருத்தவங்க கெடு போறது இல்ல, இன்னொருத்தவங்க போய் அந்த பாதிப்பு சேர போறது இல்ல. அவன் செஞ்சு அவன் தான் பாதிக்கப்படுவான். ஆனா இது இன்னொருத்தவங்க விபச்சாரம் செஞ்சாலும் பரவாயில்ல, அநியாயம் செஞ்சாலும் பரவாயில்ல, பொய் சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னா இது அடுத்தவனுடைய விஷயம். அல்ல மன்னிக்க மாட்டான், அவன் மன்னிக்காத வரைக்கும். இது எவ்வளவு பெருசு, இதோட மேலானது தானே. அதுக்கு இது எவ்வளவு, இது சொல்ல முடியுமா? இது சொல்ல மாட்டாங்க, அதை சொல்றாங்களே. ஒப்பீடு தெரியுதா எதுக்காண்டி சொல்றேன்னு சொல்லிட்டு? புரியுதா நான் சொல்றது? ஒரு பொய் சொல்றதா இருந்தா எனக்கு நானே பொய் சொல்லிக்க முடியாது, உங்களை ஏமாத்துறதுக்கு தான் நான் பொய் சொல்லுவேன். அல்ல நீங்க மன்னிக்காத வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டான். அப்போ இந்த பாவத்தை ஏவிட்டோம், என்ன வேணாலும் செஞ்சாலும் பரவாயில்ல அல்ல மன்னிச்சா. ஒருத்தவங்களை ஏமாத்துறது, அவங்க 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 மன்னிக்காத வரைக்கும் அல்ல என்ன மன்னிக்க மாட்டானே, நான் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. இந்த பாவத்தை போய் தைரியமா செய்யுங்க, அல்ல எவ்வளவு வேணாலும் வானத்தின் முகட அளவுக்கு செய்யுங்க. அடுத்தவங்களை போய் என்ன செய்யுங்க, அசிங்க காரியமா என்ன செஞ்சுட்டு வாங்க, அசிங்கத்தை செஞ்சுட்டு வாங்க. அதுவும் பப்ளிக்கா விபச்சாரம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய எவ்வளவு பெரிய விஷயம் அது, கேவலம் இல்லையா இது? இது இன்னொருத்தவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? இது அடுத்தவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் தானங்க. இது எனக்குண்டான விஷயம் இல்லையே, இது எனக்கு நானே செய்யக்கூடிய விஷயம் இல்லையே. ஒரு பன்றிகறின்றது இது சொல்ல முடியாது தானே மக்கள்கிட்ட. அப்போ இது எனக்கு உண்டான விஷயம், அதையே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அடுத்தவங்களுடைய விஷயத்துல விளையாடுறது, அடுத்தவங்களுடைய விஷயத்த நீ செஞ்சாலும் அல்ல மன்னிப்பான்னு சொல்றது. அப்ப இவன் என்ன பண்ணுவான், எல்லா அநியாயத்தையும் மன்னிட்டு இதான் மார்க்கம், அல்ல மன்னிச்சிருவோம் போன்னு சொல்லிட்டு சொன்னா இதுக்கு போய் மார்க்கமாங்க? வணங்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய அசிங்கத்துல நம்ம இருக்கிறோன்னு தெரியுதா? எவ்வளவு பெரிய மார்க்கத்தை அசிங்கமாக்கிட்டோன்னு தெரியுதா? யாருக்கு எதிரா பேசுறோம்னு சொல்லிட்டு தெரியல. அல்லாவுக்கு எதிரா நம்ம மக்களுக்கிட்ட அதுவும் சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எப்படிப்பட்ட நல்ல மக்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட விஷயம். அத போய் இன்னைக்கு யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம்? அந்த மக்கள் பாவம் செய்யக்கூடியவங்களா? இன்னைக்கு பாவம்ன்றது மொத்தமா கொடுத்ததுனால எவ்வளவு பெரிய அநியாயம்.
ஒரு பாவத்தினுடைய நிலைகள் எவ்வளவு பயங்கரமானது. அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய பாவத்தை அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் அவங்கள மன்னிப்பானான்னு கேட்டா அது எப்படி மன்னிப்பான்? அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதை எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஆனா நீங்க என்ன வேணாலும் பாவம் செய்யுங்கன்னு பொதுவா கொடுத்தா இவன் என்ன பண்ணுவான்? என்ன அர்த்தம்? பன்றிக்கறி இப்ப கீழே தானே போயிருக்குது. எது 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 இப்ப எது பெருசு? எதை கொடுக்குறோம் மக்கள்கிட்ட? புரியுதா? அதை வெறுக்கிறோம் இல்லையாங்க? அப்ப நம்மளால முடியதானே செய்யும். சரி, இப்ப பாருங்க, அடுத்த விஷயம். சரி, பன்றிக்கறியை வேணும். நோம்பு பிடிச்சிருக்கிறீங்க, கிச்சனுக்கு போனீங்க, உங்களுக்கு பிடிச்சமான உணவெல்லாம் இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, ஜூஸும் இருந்துச்சு, அடிச்சு வச்சிருக்கிறாங்க. யாராச்சும் வழிகாட்டுவீங்களா? அதெல்லாம் என்ன பாவம் செஞ்சா நல்லா மன்னிச்சிருவான். இது உங்களுக்கு உண்டான பாவம் தானே, தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிச்சுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு மத்த நேரத்துல நல்லா பாக்குறேன்ற பயம் இல்லாம பாவம் செஞ்சுக்கலாம், நல்லா மன்னிப்பான்னு சொன்ன விஷயத்துல இதை சொல்ல முடியுமா? தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நோம்பு தானேங்க. என்ன நல்லா மன்னிக்க மாட்டானா? தண்ணி எடுத்து குடிச்சுட்டா மன்னிக்க மாட்டானா? சொல்லுவோமா நம்ம இந்த விஷயத்த சொல்லுவோமா? நல்லா பாக்குறோம், பயந்துக்கோ, சொல்லுவோமா இல்லையா? இங்க மட்டும் என்னவா, நோம்புல மட்டும் என்னவா, இறையச்சம் உடையவர்களா மாறுறதுக்கு தான் நம்ம எதை கொடுத்தோம்? நோம்ப கடமையாக்கணும். அல்ல பிரகாசத்தை தர்றான், வெளிச்சத்தை தேட சொல்றான். வெளிச்சம்ன்றது எது? இறையச்சம் தான் வெளிச்சம். இருட்டு என்னது? அதுக்கு எதிரானது. யாரோ நோம்பு டைம்ல நீ என்ன வேணாலும் எங்க வழிகாட்டக்கூடியவங்க ஒரு நோம்பு நேரத்துல குடிக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்களா? எப்படி வழிகாட்டணும்? மக்களை எப்படி பாதுகாக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருட்டுல வாழ்ந்து கொண்டிருந்த, கேவலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை வெளிச்சத்தின் பக்கமா அழைச்சாங்க. நல்லா சொல்லி காமிக்கிறானா இல்லையா? பிரகாசத்தின் பக்கமா அழைச்சிட்டு வந்தாங்க. புரியணுமா இல்லையா? இந்த மார்க்கம் எவ்வளவு அற்புதமா வெளிச்சத்தை நோக்கி அழைக்கக்கூடிய மார்க்கம். என்கிட்டயே இருட்டு இருந்துச்சுன்னா யார் வருவா? யாருங்க வருவா இந்த மார்க்கத்தை நோக்கி? எவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டிய மார்க்கம் தெரியுமா? என் கையில தான் பொறுப்பை கொடுத்திருக்கிறான்ல, நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறா. நீங்க தான் பாதுகாக்கணும், இந்த குணத்தின் மூலியமா நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை அல்லாஹ் இவ்வளவு தெளிவா நம்மளுக்கு தந்திருக்க. ஒரு அசிங்கத்தை செய்யுங்க அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டு இந்த அசிங்கத்துல ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய வாலிப பசங்களுக்கு இப்படி கொடுத்தா எந்த வாலிபன் என்ன செய்யறான்? மாறுவானா? பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு வாலிபன் சொல்லும் போது, பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு வாலிபன் சொல்லும் போது எத்தனையோ மக்கள் ஆச்சரியமா பார்க்கணும். இவனை ஒரு வாலிபன் கிட்ட இருந்து இந்த வார்த்தையா அப்படின்னு பார்க்க வேண்டிய இவனை ஒரு வாலிபன் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லும் போது ஆச்சரியமா பார்த்து, இப்படியுமா வாலிபனுக்கு இப்படி எல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லி அவனை உயர்வா பார்க்க வேண்டிய இன்னொரு வாலிபன் சொல்றா, பாடா பாவம் செய்யாம, பாவம் செஞ்சா அந்த பாவம் செய்யலன்னா அல்ல அழிச்சிருவோம். பாவம் செய்யாம இருக்கிறது ஒரு கடும்போக்கு தான். பாவம் செய்யாம இருக்குது பாத்தீங்களா? எப்படி ஆகிருச்சு பாத்தீங்களா? இந்த மார்க்கத்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கத்தினுடைய விளைவு. ஒரு வாலிபன் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்ல முடியல. அவனை பார்த்து கேட்கிறான், இவன் மார்க்கத்தை தெரிஞ்சவங்க அழகா கொடுக்குறாங்க. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு எது பாவத்துல அலையிறானே. தொழுதுகிட்டு பாவத்தை அல்லாஹ் தஆலா சொன்ன உங்களுடைய தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டும் பெருக்க தகுந்த பாவங்கள்ல இருந்தும் உங்களை தடுக்குன்னு அல்லாஹ் தஆலா சொன்னா, அதுவே இல்ல. அதெல்லாம் நாங்க எடுத்துக்கவே மாட்டோம். நாங்கதான் தொழுதுட்டோமே, அதுக்கடுத்து என்ன பாவம் செஞ்சா நல்லா மன்னிப்போம். மன்னிப்பு விசாலமானதான். எதை எங்க கொடுக்கன்னு தெரியல. இப்போ ஒரு வாலிபன் கிட்ட இவன் பேசக்கூடிய பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய வாலிபன் கிட்ட இப்ப பாவத்தை தோன்றது இல்லையா? பாவம் செய்யலன்னா அல்ல அழிச்சிருவான், ஆதாரம் இருக்குது அப்படின்னு காட்டுனா அப்ப உங்களை என்ன செய்ய தோன்றாங்க? ஆனா நாங்களும் பாவம் செய்யறவா சொல்றோம், இருக்கிறதுதான் சொல்றாங்களா? எதுக்கு சொல்றீங்க? உங்க பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது இல்லையா? ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட சொல்லுவாங்களா? வாத்தியாரு மாணவர்கிட்ட சொல்ல முடியுமா?
வாத்தியார் மாணவர்கிட்ட சொல்ல முடியுமா? டிசிப்ளின் என்னவா அங்க என்னதான் அது இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அது என்னதான் டிசிப்ளின். தெரியாதவனுக்கு ஒழுக்கம் தெரியாது, ஒழுக்கம் கட்டவனா இருக்கிற எத்தனை மணிக்கு வரணும் தெரியாது, பனிஷ்மெண்ட் பலார்னு அறையிறது, அப்பப்பட்டு அடிக்கிறது, என்னது தோப்பு காரணம் போடுறது. இப்ப மட்டும் டிசிப்ளின். நாங்க எங்க டிசிப்ளின்? ஒரு ஸ்கூல்ல இந்த உலகத்துல உள்ள கல்விக்கு வந்து டிசிப்ளினா? அல்லாவுடைய மார்க்கம், அல்லாவுடைய மார்க்கம் எக்கடி கட்டு போனா எனக்கு என்ன கேவலமான, எனக்கு என்ன? எவ்வளவு பெரிய இது அநியாயம். அல்லாவுக்கும் அல்லாவுடைய மார்க்கத்துல விளையாடுறது தானங்க இது. எவ்வளவு பெரிய கேவலத்துல நம்ம ஆகிட்டோம் பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தவங்களுடைய உள்ளத்திலையும் செல்ல நான் கொண்டு வந்த மார்க்கம், உங்களுடைய மனம் முழுக்க நான் கொண்டு வந்த மார்க்கத்தை பிரியப்படாத வரைக்கும் உண்மையான மூமின் ஆக முடியாது. நாங்க செல்லதாசன் கொண்டு வந்த மார்க்கத்தை நான் எப்படி போய் பார்க்கணும்? இது வெளிச்சம் என்பதாக. இது இருள் கிடையாது, முழு உலகத்துக்கு பிரகாசம். இது இந்த பிரகாசத்தை வாயால ஊதி அணைக்க முடியாது. இந்த பிரகாசத்தை தான் அல்லாஹ்தாலா அத்தாட்சியா கொடுத்தான். அதனாலதான் யாருடைய வாழ்க்கை வெளியில உள்ள மூளையோட சம்பந்தப்பட்டு வெளியில உள்ள வணக்க வழிபாடுகளோட சம்பந்தப்பட்டு இருந்துச்சோ அவங்க ஜெயிச்சதை பார்க்கவே முடியாது. யாருடைய உள்ளத்துல இந்த பிரகாசம் போச்சோ, உள்ளம் தான் காட்டிச்சு, அற்புதமான அகக்கண் திறந்துச்சு, அந்த வெளிச்சம் வந்துச்சு, அந்த இருட்டு போச்சு. இப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை அற்புதமா தெரிஞ்சிச்சு. இந்த மார்க்கத்துல நான் எவ்வளவு குணத்தோட வாழ்ந்து காட்டி இந்த நான் மார்க்கத்தை பாதுகாக்கணும், இதுதான் வணக்கம் என்பதாக. அதனாலதான் ஒரு தாய் கிட்ட நான் எப்படி நடக்கணும், அப்படி நடந்தா அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு ஹஜ், ஒரு உம்ரா நான் போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யாமலே ஒரு தாய் கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? வணக்கம் கிடைக்கும். ஒரு மனைவி கிட்ட நான் சரியான முறையில நான் நடந்துகிட்டேன், அந்த மனைவி கிட்ட நான் சரியான முறையில நடந்துகிட்டது வணக்கம். நான் இடையில மோசடி செய்யாம நான் என்ன பண்ணினேன்? கரெக்டா நிறுத்த கொடுத்தேன், வணக்கம். நான் அன்பு காட்டினேன், சிறியவர்கள் கிட்ட நான் அன்பு காட்டினேன், வணக்கம். 4 செவத்துக்குள்ள போயிட்டு என்ன செஞ்சுட்டு வர்றதில்ல, முட்டிட்டு வர்றதில்ல, வணக்கம். வணக்கமா? அது அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமை. எதுக்கு? அதுவும் அது பயிற்சி. எதுக்காக வேண்டிய? வெளியில வந்து நீ வணக்கசாலியா இருக்கணும்ன்றதுக்காண்டி பயிற்சி. அல்லாஹ் கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு வர்றதுக்கு. அது வந்து உடன்படிக்கை. 5 நேரம் போயிட்டு அல்லாஹ் கிட்ட உடன்படிக்கை செஞ்சு நான் சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு, அல்லாஹ் எப்படி நான் தொழுகையில தக்பீர் கட்டினது சலாம் வாங்குற வரைக்கும் நான் உனக்கு கட்டுப்பட்டனும், சல்லாசம் உங்களுடைய வாழ்க்கையை நான் இருந்து நான் எடுத்து கரெக்டா செஞ்சனும், இதே போலதான் வெளியில போய் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய நெத்தி என்னது? முன் மூளை, என் அறிவு பிறக்கக்கூடிய இடம், அதை கொண்டு போயிட்டு அல்லாவுடைய காலடியில போட்டு, அல்லாஹ் என்னுடைய அறிவு சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீ சொல்றதான் கேட்பேன்னு சொல்லிட்டு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு வர்றேன் தொழுகை. வெளியில வந்து அதன்படி நடந்தாகணும். சரியா? வெளிச்சம் என்பது பிரகாசம், இருட்டுன்றது எப்போ வெளிச்சம் வருதோ அப்பதான் இருட்டு தெரிய ஆரம்பிக்கும். நான் எவ்வளவு காலமா இருட்டுல இருந்தேன், இருட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருட்டு தெரியும்? அதனாலதான் வெளிச்சத்தை கொடுங்க. வெளிச்சத்தை உண்டாக்கினாதான் இருள் மறையும். இருள் மறையும் போதுதான், அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அது முகம் பார்க்கிற கண்ணாடிக்கு உதாரணமா சொன்னாங்க. நீங்க பாவத்தை சிந்திச்சு கரும்புள்ளியா வச்சு சாணி அப்பினது போல கண்ணாடிக்கு மேல சாணி அப்பி இருக்குது. என்ன இல்ல, எதுவுமே தெரியல, நம்ம முகமும் தெரியல, அடுத்தவங்க முகமும் தெரியல, அடுத்ததையும் காட்டல அந்த கண்ணாடி, நம்மளையும் காட்டல, எதுவுமே காட்டல. இப்போ யாரோ வந்து லேசா ஒரு பக்கத்துல தொடச்சாங்க, அங்க பார்த்தோன்னா அப்படி என்னமோ காட்டுதே, என்னமோ தெரியுது, பார்த்தா கண்ணு தெரியுது அப்படின்னு என்ன செய்யும்? வருமா? பார்த்தோன்னா அப்படி என்ன செய்யும்? அவ்வளவு நாள இந்த கண்ணாடின்றது தெரியல, அசிங்கம் பூசப்பட்டுருச்சு, அதனால தெரியவே இல்லை. ஒரு பகுதி மட்டும் அப்படின்னு கொஞ்சம் தொடச்சோம். இப்ப கண்ணாடி ஃபுல்லா தொடச்சிட்டோம். இப்ப திரும்ப ஒரே ஒரு புள்ளி விழுந்தாலும் என்ன செய்யும்? புள்ளி விழுதுடா, வேணாம் அழிக்கணும், வருமா இல்லையா? புள்ளி விழும், தொடச்சிடணும். கண்ணாடிய பத்திரமா பாதுகாப்போம். இதுதான் உள்ளம் என்பதாக சொன்னாங்க. பிரகாசம் வந்துச்சா? பிரகாசம் வந்தா எல்லாமே வணக்கமா மாறிடும். நம்ம செய்யக்கூடிய ஒரு பார்வை வணக்கமா மாறிடும்.
நம்மளுடைய பேச்சு வணக்கமா இருக்கும். அல்லாவை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். இதுதான் வணக்கம். நான் அல்லாவை வெளிப்படுத்துறதுக்கு 4 செவத்துக்குள்ள போய் நான் அல்லாவை வெளிப்படுத்திட்டு வந்தேன், இது அல்லாவுக்கு தேவையா? யாருக்கு தெரியும்? நம்ம மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். இஸ்லாம் எங்க போய் சேரும் மக்களுக்கு? சில புரிஞ்சு வாழக்கூடிய மக்களை மாறிக்கணும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.